ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாங் எகோ இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த இயருக்கான அட்மிஷன் அண்ட் அப்ளிகேஷன் டேட் வந்து ஜூன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும், வருஷம் வந்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த இயர் வந்து அன்அஃபிஷியல், அதாவது சொல்லப்போனால் என்னென்னா, நான் ஜாபுக்கு போகிறனால இதை வந்து பண்ண முடியல என்னால். ஸோ அதனால் வந்து நம்ம பேசாமல் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது இயர் ஒன்ஸு. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் உங்களுக்கு எப்படி இதாகணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஃபர்தராக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது ஏதாவது நான் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் சேர விரும்பலை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காலேஜ் சேர்கிற வரைக்கும் அந்த குரூப்பை வந்து எடிட் பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த குரூப்பில் வந்து இருந்துக்கலாம், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எல்லா ஃபர்தர் ப்ராசஸுமே உங்களோட 12th ரிசல்ட் அன்றைக்கி தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸ்போர்ட்ஸு கோட்டா வேணால் ஃபஸ்ட்டே நடந்துடும். ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தனியாக வந்து நமக்கு நடக்கும், சிபிஎஸ்சிக்கு தனியாக நடக்கும், ஸ்டேட் போர்டுக்கு தனியாக நடக்கும். ஸோ எல்லாமே அட்மிஷன்ஸ் வந்து தனித்தனியாக தான் பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் நம்மளுக்கு வந்து எய்டட், ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா எய்டடு அன்எய்டடு எல்லாமே இருக்கும். அதே போல் அப்டேட் பண்ணது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுற அளவுக்கு வந்து எனக்கு டைம் கிடையாது. மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ குரூப்பில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ யார் நம்பரும் யாருக்கும் தெரியாத மாதிரி தான் நான் வந்துட்டு குரூப் க்ரியேட் பண்ணுவேன், ப்ராட்காஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து நான் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பிச்சிடுவேன். அதே போல் நீங்களும் வந்து என்ன டவுட்ஸ்னாலும் என்னை இண்டிவிஜுவலாக கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸு ப்ராட்காஸ்ட்டில் நான் பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees மட்டும்தான். ஸோ 100 வந்து நீங்கள் வந்து ஜிபேயில் பண்ணிட்டீங்கன்னா, ஜிபேயில் ஐ பெய்டு அப்படின்னு அனுப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரை நான் ஷேர் பண்ணிடுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணிடுவேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்ன டவுட்ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அப் டு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த அடுத்து நம்ம ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டோம். இந்த 100 rupeesல நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இனி வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம போடுறதா இல்லை, ஏன்னா இது ஒரு லாஸ்ட் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு தான். ஒரு இயர் ஒன்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துட்டு சப்போஸ் யாருக்காவது டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் அவங்களுக்கு மட்டும் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ ஜிபே எப்படி ஜிபே நம்பர் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். பட் அது வந்து கான்டாக்டில் இப்போ இல்லை. ஜிபே நம்பர் அண்டு யூபிஎஸ் நம்பர், யூபிஐ நம்பர் ஐடியும் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜிபே மூலமாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சிட்றேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை நான் ஷேர் இது பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ குரூப் மாதிரியும் கிடையாது. நான் உங்களுக்கு பர்சனலாக எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வாட்ஸ்அப் ரெக்கார்ட்ஸ் மூலமாக சொல்லிடுறேன். உங்கள் டவுட்ஸ் ஃபுல்லாகவே யாரும் கால் வந்து ட்ரை பண்ண வேணாம். பிகாஸ் ஃபோன் வந்து நான் ஜாப் பண்ணுற இடத்துல சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஈவினிங்கோ நைட்டோ தான் நான் எடுக்க முடியும் ஃபோனு. அதனால் வந்து நீங்கள் கால் பண்ணி டிஸ்டர்ப் ஆகிக்க வேண்டாம். என்னோடய ஃப்ரீ டைமில் நீங்கள் அனுப்புகிற டவுட்ஸ் ஃபுல்லாகவே நான் மார்னிங்கு ஈவினிங்கு எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். பை டியர்ஸ்.